வணக்கம். நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் வந்திருக்கிறோம். அந்த புது பஸ் ஸ்டாண்டு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். வண்டலூர் ஜூலேருந்து ஒரு 3/4 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் அந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் மெயின் என்ட்ரன்ஸு. அதாவது வெளியூர்களுக்கு நம்ம போகணுன்னா இந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் உள்ளே போகணும். இப்போ நம்ம டாக்ஸி இல்லைனா பைக்கில் வர்றோன்னா இது வழியாக தான் உள்ளே போயிட்டு அந்த பஸ் ஸ்டாண்டில் நம்மளை இறக்கி விடுவாங்க. அங்கேருந்து நம்ம எந்த பிளாட்ஃபார்மில் நம்மளோட பஸ் நிற்குதோ அங்கே போய் பார்த்து இறக்க வேண்டியதான். உள்ளே பார்க்கிங்கும் இருக்குது. பைக் பார்க் பண்ணலாம், கார் பார்க் பண்ணலாம், எல்லாமே பார்க் பண்ணலாம். நல்லா பெரிய இட வசதி இருக்குது. இந்த பஸ் ஸ்டாண்டோட பேர் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம். சிட்டி பஸ்லாம் என்டர் ஆகிறதுக்கு இன்னொரு கேட் இருக்குது. இது வழியாக தான் சிட்டி பஸ்லாம் உள்ளே போகும். இதுவுமே நல்ல பெருசாக இருக்குது, நல்ல வசதியாக இருக்குது. இங்கே என்டர் ஆகிற அந்த பஸ்ஸெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு இந்த 2 பிளாட்ஃபார்மில் இறக்கி விடுவாங்க. ஏன்னா சிட்டி பஸ்ஸில் இறங்கி நீங்கள் வெளியூர் போகக்கூடிய பஸ் ஸ்டாண்டுக்கு போகணுன்னா இது வழியாகவும் போயிடலாம். இங்கே ஒரு சப்வே இருக்குது, இது வழியாக போனால் போயிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே வந்து மினி பஸ் நிற்கும். இந்த மினி பஸ்ஸில் ஃப்ரீ தான். இங்கே ஏறினோன்னா அதுலேயும் கூட நம்மளை அங்கே கொண்டு விட்டுருவாங்க. அதாவது அந்த வெளியூர் போகக்கூடிய பஸ் ஸ்டாண்டில் கொண்டு விட்டுருவாங்க. இந்த சிட்டி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயும் ஒரு 7-8 பிளாட்ஃபார்ம் இருக்குது. எந்தெந்த ஊருக்கு போகணுமோ, எந்தெந்த இடத்துக்கு போகணுமோ அந்தந்த இடத்துக்கான பஸ்ஸுகள் அங்கங்கே நிற்குது. ஆனால் பஸ் நிறையா இருந்த மாதிரி தெரில, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. கோயம்பேடு பார்த்திங்கன்னா நமக்கு எப்போவுமே பிஸியாக இருந்த மாதிரி இருக்கும். அவ்வளோ பஸ்ஸு வரும் போகும் அப்படி இருக்கும். ஆனால் இங்கே அந்த மாதிரி தெரில, ரொம்ப கம்மியாக பஸ் தான் நிற்குது. ஆட்களோட கூட்டமும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. புது பஸ் ஸ்டாண்ட் அப்படிங்கிறதுனால இந்த பஸ் ஸ்டாண்டில் உள்ள எல்லா சேர் அப்புறம் எல்லாத்தையுமே வந்து நல்லா தொடச்சி நீட்டாக வச்சுக்கிறாங்க. அதுக்குன்னு ஆட்கள்லாம் வச்சுருக்காங்க. எப்போவுமே தொடச்சி க்ளீனாக வச்சுருக்காங்க. இது இப்போ மட்டும் இல்லாமல் எப்போவுமே இப்படி ரெகுலராக பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய வேலை இன்னும் முடியலை, வேலை இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா நிறையா பஸ்ஸெல்லாம் பாருங்கள், அப்படி ஓப்பன் ஸ்பேஸில் இந்த மாதிரி இருக்குது. ஃபுல்லாக வெயிலில் வெட்ட வெளியில் அப்படி நிற்குது. நீங்கள் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், இங்கே அங்கே ஒன்றுமா இங்கே ஒன்றுமா 1-2 பஸ்ஸில் தான் நின்றுட்டுருக்குது. இப்போ கோயம்பேடு பார்த்திங்கன்னா எவ்வளோ பஸ்ஸு உள்ளே என்ட்ராகும், போயிட்டுருக்கும், வந்துட்டுருக்கும். இங்கே பஸ்ஸும் கம்மி தான், அதோட பேசஞ்சரும் கம்மியாக தான் இருக்கிறாங்க. மக்கள் கூட்டமே இல்லை. இது இன்னுமே நல்ல பழக்கத்துக்கு வர்றதுக்கு இன்னும் நல்ல டைம் எடுக்கும். இன்னும் கொஞ்சம் நாள் ஆனால் தான் எல்லோரும் வந்து போய் அது கொஞ்சம் களைகட்டி இருக்கும் பஸ் ஸ்டாண்டு. இங்கே பார்த்திங்களா ஒரு மினி பஸ் நிற்குது. இதுதான் வந்து அந்த என்ட்ரன்ஸில் ஃபஸ்ட்டு இறக்கி விடுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு அந்த 2 பிளாட்ஃபார்மில் இறக்கி விடுவாங்கள்ல, இந்த இடம் தான் அது. இங்கே தான் ஒரு மினி பஸ் நிற்குது. இந்த பஸ் பார்த்திங்கன்னா வெளியூர் போகக்கூடிய பேருந்து நிலையத்திலேருந்து இங்கே இந்த சிட்டி பஸ் ஸ்டாண்டு, இந்த 2க்கும் தான் மாற்றி மாற்றி போயிட்டு இருந்துகிட்ருக்கோம். இதில் டிக்கெட் கிடையாது, ஃப்ரீ தான். இதிலே கூட பெரிய போர்டு வச்சுருக்காங்க. அதாவது எந்தெந்த பிளாட்ஃபார்மில் எந்தெந்த பஸ் நிற்கும், எந்தெந்த ஊருக்கு போகக்கூடிய பஸ்ஸெல்லாம் எந்தெந்த பிளாட்ஃபார்மில் நிற்கும் அப்படின்னு போர்டு வச்சுருக்காங்க. நல்லா டீட்டெயில்டாக இருக்குது. அதனால் குழப்பம்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த வழியாக போனால் கூட சப்வேல இறங்கி நம்ம போனோன்னா நம்ம அந்த வெளியூர் போகக்கூடிய பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடலாம். இப்போ சப்வேக்குள்ளே போயிட்டுருக்குறோம். எல்லாம் பளபளன்னு இருக்குது புதுசுங்கிறதுனால.
உள்ளே பார்த்தீங்கன்னா லிஃப்ட் இருக்குது, அப்புறம் எஸ்கலேட்டர் இருக்குது. இந்த எஸ்கலேட்டரில் ஏறி மேலே வந்தாலே நம்ம அந்த வெளியூர் போகக்கூடிய பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடலாம். அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடக்கணும். இங்கேருந்து பார்த்தா தெரியுதா, அந்த ஃபஸ்ட்டு ஒரு என்ட்ரன்ஸ் பார்த்தோம்ல, வெளியூர் போகக்கூடிய பஸ் ஸ்டாண்டுக்கு என்ட்ரு ஆகக்கூடியது, அதுதான் அந்த ஆர்ச். அந்த ஆர்ச் வழியாக வந்தால் இங்கே தான் வந்து நிற்கும். இங்கே ஒரு போர்டு வச்சுருக்குறாங்க. அதாவது பிரதான கட்டிடம், பயணச்சீட்டு அலுவலகம், பிளாட்ஃபார்ம், அப்புறம் பார்க்கிங் இங்கே இருக்குது, உணவகம், இதெல்லாம் இங்கே இருக்குது அப்படிங்கன்னு ஒரு டைரக்ஷன் காமிச்சிருக்காங்க. இந்த பெயிண்டிங்கெல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குதுங்க. அப்படியே இந்த பக்கம் புல் தரை போட்டு நல்லா ஒரு கார்டனிங் பண்ணியிருக்காங்க. அதுவுமே சூப்பராக இருக்குது, நல்லா குளுமையாக இருக்குது. அந்த வழியாக நடந்து போகும்போது அது ஒரு நல்லா ப்ளசண்ட்டாக இருக்குது. எமர்ஜென்சிக்கு இங்கே ஒரு ஆம்புலன்ஸ் நிப்பாட்டியிருக்காங்க. போலீஸ்காரங்க பாதுகாப்புக்கு நிற்கிறாங்க. இந்த என்ட்ரன்ஸ்லேயும் அந்த போர்டு வச்சுருக்காங்க. அதாவது எந்தெந்த பிளாட்ஃபார்மில் எந்தெந்த ஊர்களுக்கு போகக்கூடிய வண்டி நிற்குது அப்படிங்கிறது நல்லா தெளிவாக போட்டிருக்காங்க. நம்ம அதுபடி நீட்டாக பார்த்து ஏறிடலாம். இங்கே பார்க்கிங் இருக்குது. இதுக்குள்ளே போனீங்கன்னா பார்க்கிங் இருக்குது. என்ட்ரன்ஸ் நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது, பார்க்கவே அப்படியே பளபளக்குது. இங்கே ஒரு ஃபேமிலி நம்மளை வரவேற்கிற மாதிரி ஒரு டிராயிங் இருக்குது. இதுவுமே சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீபெய்டு ஆட்டோ புக்கிங்காக ஒரு கவுண்டர் வச்சுருக்காங்க. இங்கே நம்ம வந்து ஆட்டோ புக் பண்ணிட்டோம்னா நமக்கு நார்மலாக என்ன ரேட் இருக்குமோ கம்மியான ரேட்லேயே நமக்கு புக் பண்ணி வச்சுக்கலாம். இந்த என்ட்ரன்ஸில் நமக்கு இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, ஒரு பெரிய குத்துவிளக்கு ஒன்று வச்சுருக்குறாங்க. நல்லா அது எவ்வளோ ஹைட்டுன்னே தெரில எனக்கு. சரியான குத்துவிளக்கு, நல்ல பெருசு, நல்ல ஹைட்டு. வர்றவங்க போகிறவங்கலாம் அதில் நின்று ஃபோட்டோ எடுக்காமல் போகிறதில்ல. அவ்வளவு சூப்பராக இருக்குது, நல்ல ஹைட்டு, சூப்பராக இருக்குது. அந்த என்ட்ரன்ஸில் அதை வச்சுருக்கிறது ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த மினி பஸ் தான் நம்ம சிட்டி பஸ் ஸ்டாண்டில் பார்த்தது. அங்கே ஏற்றி இங்கே கொண்டு இறக்கி விட்ருவாங்க. இதில் இறங்கினோடனே நம்ம இங்கேருந்து நமக்கு எந்த டெர்மினல் உள்ளே போகணுமோ உள்ளே போய்க்கலாம். இப்போ நம்ம 2வது பிளாட்ஃபார்ம் அப்படின்னு போட்டிருக்க இந்த இடத்துக்கு உள்ளே ஓடி நம்ம போகிறோம். பாருங்கள், உள்ளேயுமே வந்து சூப்பராக இருக்குது. நல்லா ஒரு பெரிய ஒரு மாளிகை மாதிரி இருக்குது. ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க, நல்லா இருக்குது. ஒரு அரண்மனை மாதிரி இருக்குது. அப்படியே எந்த பக்கம் பார்த்தாலும் பளபளக்குது. அப்படி
இங்கே நிறையா ஹெல்ப் டெஸ்க் நிறையா வச்சுருக்குறாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஹெல்ப் டெஸ்க் இருக்குது. நமக்கு என்ன டவுட்னாலும் உடனே கிளியர் பண்ணுறாங்க. இங்கே கலைஞரோட ஒரு சிலை ஒன்று வச்சுருக்காங்க. இங்கேயும் கூட ஒரு ஹெல்ப் டெஸ்க் இருக்கு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் பேட்ரி வண்டி கூட இங்கே வச்சுருக்காங்க. இங்கே அது நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். நடக்க முடியாதவங்க அவங்கள எல்லாத்தையுமே இது நல்லா கூட்டி போயிட்டு வருது. நிறைய லக்கேஜ் வச்சுருக்கவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த பேட்ரி வண்டி வந்து சிட்டி பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கூட போகுது. ஏன்னா நிறையா லக்கேஜ் வச்சுருக்கவங்க பஸ்ஸில் ஏற முடியாது அப்படின்னா இந்த பேட்ரி வண்டியில் ஏறிட்டு அப்படியே வந்துக்கலாம். அது உள்ளே வந்து எந்த பிளாட்ஃபார்மில் போகணுமோ அந்த பிளாட்ஃபார்ம் வரைக்கும் கொண்டு விட்ருவாங்க. பஸ் ஏறுற இடத்துல வந்து நம்மளை இறக்கி விட்ருவாங்க. வேஸ்ட் போடுறதுக்கு வேஸ்ட் பின்லாம் வச்சுருக்குறாங்க. அப்புறம் இந்த உட்கார்றதுக்கு இடம் எல்லாமே இருக்குது. ஆனால் இன்னும் கடைகள் எல்லாமே இன்னும் வரல. நிறைய கடைகளே இல்லை அங்கே. இந்த மெயின் என்ட்ரன்ஸ்லன்னு வந்தோடனே செகண்ட் ஒரு லேயர் இருக்குது. அங்கே ஃபுல்லாகவே ஷாப்பிங்காக ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. பட் இன்னும் கடைகள் எல்லாமே ப்ராப்பராக திறக்கலை, இன்னும் அரேஞ்ச் ஆகலை. குடிநீர் வசதி எல்லாமே நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறையா இருக்குது. இப்போ நம்ம பஸ்ஸெலாம் நின்றுட்டு இருக்கக்கூடிய அந்த பிளாட்ஃபார்முக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா பஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அது ஒரு பெரிய குறை தான். நீங்கள் கோயம்பேடு பார்த்திங்கன்னா எவ்வளோ பஸ்ஸு நிற்கும் ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லேயும். இங்கே ரொம்ப கம்மியாக நிற்குது. இங்கே கூட ஒரு ஹெல்ப் டெஸ்க் இருக்குது. அப்புறம் இங்கே வேலை நடந்துகிட்ருக்குது. வேலை இன்னும் ஃபினிஷ் ஆகலை. அங்கங்கே வேலை ஃபுல்லாக நடந்துகிட்ருக்குது. எல்லா இடத்துலையும் வேலை நடந்துகிட்ருக்குது. நல்லா நிறைய வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய வசதி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இந்த பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா சேலம், திருப்பூர், நாமக்கல், பொள்ளாச்சி இங்கே போகிறதெல்லாம் இந்த பிளாட்ஃபார்மில் நிற்கும். அதுக்கான அந்த போர்டு இங்கே வச்சுருக்குறாங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 6 இது. திருவண்ணாமலை போகக்கூடிய பஸ் ஒன்று இங்கே நின்றுட்டுருக்குது. இங்கே ஒன்றுமா அங்கே ஒன்றுமா ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லேயும் குறைஞ்சபட்சம் ஒரு 5-6 பஸ்ஸு அவ்வளோதான் நிற்குது. எப்படி இவ்வளோ பேர் வந்தாங்கன்னா எப்படி பத்தும், எப்படி ஏறுவாங்க ஒன்றும் தெரில. பார்த்தீங்களா, இந்த பேட்ரி கார் வந்து அந்த பிளாட்ஃபார்மில் நம்ம பஸ் ஏறக்கூடிய இடத்துலே கொண்டு விட்டுடுறாங்க. எல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் இதை அப்படியே மெயின்டைன் பண்ணுனா நமக்கு நல்லாயிருக்கும். பத்தாம் நம்பர் 11ஆம் நம்பர் பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஆம்னி பேருந்துகள் நிறுத்துமிடம்னு போட்டிருக்காங்க. ஆனால் அங்கே ஒரே ஒரு பஸ் தான் நிற்குது. ஏன்னா இப்போது ஆம்னி பஸ்ஸெல்லாம் இப்போது கோயம்பேடு வரலாம் அப்படின்னு சொன்னதுனால பஸ் எதுவும் வரலையா என்னன்னு தெரில. இங்கே ஒரே ஒரு பஸ் தான் நிற்குது. ஆம்னி பஸ்ஸுன்னு பார்த்திங்கன்னா உட்கார சீட்டெல்லாம் நிறையா போட்டிருக்காங்க. எல்லாமே நல்லா புதுசாக நல்லா இருக்குது. ஆனால் பஸ்ஸு தான் இல்லை.
எப்போவுமே நல்லா மாப் போட்டு நல்லா நீட்டாக சுத்தப்படுத்திட்டு இருக்காங்க. கடைகள் ஒன்றும் திறக்கலை. இப்போ தான் புதுசாக கடையெல்லாம் உள்ள வேலை நடந்துகிட்ருக்குது, ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஹோட்டல்லாம் ஏதோ 1, 2 தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் இங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் வரும்போதே சாப்பிட்டு வந்துடுங்க, இல்லைனா ஏதாவது எடுத்துகிட்டு வந்துடுங்க, இங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம். இந்த பேட்டரி வண்டியில் பாருங்கள், ஃபுல்லாக ஆட்கள் போகிறாங்க. இதுதான் 1ஆம் நம்பர் பிளாட்ஃபார்ம். இங்கே பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நாகர்கோவில், திருநெல்வேலி இங்கே போகக்கூடிய பஸ் எல்லாம் இந்த பிளாட்ஃபார்மில் இருந்தால் கிளம்பும். இங்கே பாருங்கள், ஒரு நாய் ஒன்று ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்குது. இந்த வழியாக நம்ம வெளியே வந்தாலே இந்த புல் தரையெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்கல்ல, அந்த கார்டன் ஏரியா, அங்கே வந்துடலாம். இங்கே ஒரு ஃப்ரீ மினி பஸ் போயிட்டுருக்குது. வாங்க நம்மளும் ஒரு மினி பஸ்ஸில் ஏறி உட்காந்து போகலாம். மினி பஸ்ஸில் ஏறி உட்காந்தாச்சு. இப்போது இது வந்து இங்கேருந்து சிட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு போவோம். டிக்கெட் எதுவும் கிடையாது, ஃப்ரீ தான். இங்கேருந்து அந்த மெயின் என்ட்ரன்ஸ், அந்த ஆர்ச் மாதிரி இருக்குல்ல, அது வரைக்கும் போகிறதுக்குள்ளே அந்த சென்டரில் கார்டன் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். அதுவுமே நல்லா சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக பூவாக பூத்துருக்குது, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. சிட்டி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்தாச்சு. அந்த 1ஆம் நம்பர் பிளாட்ஃபார்மில் நம்மளை இறக்கி விட்டாங்க. பஸ் விட்டு இறங்கியாச்சு. இப்போ நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு போகக்கூடிய பஸ் எந்த பக்கம் நிற்குதுன்னு பார்த்து அங்கே போகணும். இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் போகக்கூடிய பஸ்ஸில் ஏறி உட்காந்தாச்சு. பஸ்ஸில் யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கிறேன். இப்போ தான் ஒருத்தர் ஏறுறாரு. பஸ்ஸு கிளம்பிட்டு 2 பேர் தான் இருக்கிறோம். இது கோயம்பேடாக இருந்துச்சுன்னா நமக்கு உட்கார்றது கூட இடம் கிடைக்காது. பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியே வந்து மெயின் ரோடுக்கு வந்துட்டு, மெயின் ரோட்லேருந்து நம்ம அப்படியே கட் பண்ண முடியாது. நம்ம லெஃப்ட்டில் போய் அங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்கும். போயிட்டு அங்கே ஒரு யூட்டர்ன் எடுத்து தான் நம்ம உள்ளே வர முடியும். அதாவது வண்டலூர் நோக்கி, தாம்பரம் நோக்கி வர முடியும்.
யூடர்ன் எடுத்தாச்சு. இங்கேருந்து இப்போது வண்டலூர், அப்புறம் பெருங்குளத்தூர், தாம்பரம். இந்த புது பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா நல்ல வசதிகளோட நல்லா சூப்பராக கட்டியிருக்காங்க. ஆனால் இன்னுமே முழு வேலை முடியலை. இது யாருக்கெல்லாம் பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னா, சிட்டிக்கு உள்ளே வர்றவங்க, அதாவது வெளியூர்லேருந்து வந்து சிட்டிக்குள்ளே வர்றவங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். நிறைய லக்கேஜெல்லாம் கொண்டு வர்றவங்கெல்லாம் அங்கே இந்த பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு அங்கேருந்து நம்ம தனியாக ஆட்டோ எடுத்து இல்லை கார் எடுத்து தான் வர முடியும். இப்போது மெட்ரோ வசதி பண்ணி கொடுக்குறாங்க. அதெல்லாம் அந்த மாதிரி வசதிகள்லாம் நிறையா வந்தால் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்க முடியும், கொஞ்சம் பயன்பாட்டுக்கு வரும், மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். எந்த ஒரு புது விஷயமுமே நமக்கு ஃபஸ்ட்டு ஏற்றுக்கிடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இது கவர்மெண்ட் பண்ணது, நம்ம அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நாள் போக போக அதுக்கான வசதி என்னென்னு செஞ்சு கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா அது நமக்கு ஒரு பிரயோஜனம் உள்ளதாக மாறும். இந்த பஸ் ஸ்டாண்டு இங்கே வந்ததுனால இப்போ கோயம்பேடு ஏரியாவில் கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக தான் இருக்குது. முன்னாடி மாதிரி இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஆனால் அந்த கோயம்பேடு ஏரியாவில் இந்த பஸ் ஸ்டாண்ட் கோயம்பேடை நம்பி வியாபாரம் பண்ண அந்த வியாபாரிகள் இவங்களுக்கு தான் கொஞ்சம் பாதிப்பு. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் நமக்கு எல்லா விதத்துலேயும் வசதியாக இருந்துச்சு. அதாவது சிட்டிக்குள்ளே உள்ளவங்க ஈஸியாக பஸ் ஏறி போகிறதுக்கு எல்லாமே வசதியாக இருந்துச்சு. டிராஃபிக் தான் பெரிய பிரச்சனை. மற்றபடி அங்கே ஷாப்பிங் ஏரியா, கடைகள், சாப்பாடு, மற்ற விஷயங்கள் எல்லாமே பக்கத்தில் நிறையா இருந்துச்சு. இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா ஏதோ தனியாக ஒரு காட்டுக்குள்ளே இருந்த மாதிரி தான் இருக்குது. சிட்டிக்குள்ளே உள்ள ஒருத்தர் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு வரணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 2 மணி நேரமாக அது ஆகும். அதுவும் டிராஃபிக் டைம், ஈவினிங் டைம்லாம் பார்த்திங்கன்னா சொல்ல முடியாது நமக்கு எப்போ சேருவோம் அப்படின்ட்டு. அப்போது பஸ் ஏறணும், வெளியூர் போகணும் அப்படின்னு கிளம்பி வர்றவங்க முன்னாடியே ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பி வந்தால் தான் அங்கே போய் ரீச் ஆகி டைமுக்கு பஸ்ஸை பிடிக்க முடியும். அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. கிளாம்பாக்கம் போகிறதுக்குள்ளே நம்ம டயர்ட் ஆயிடுவோம், அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி வெளியூர்லேருந்து வர்றவங்க காலையில் கிளாம்பாக்கத்தில் இறங்கி எல்லாருமே சிட்டிக்குள்ளே வருவாங்க. அப்போவும் டிராஃபிக் நிறையா ஆகுது. டைமுக்கு யாரும் ஆஃபீஸ் ரீச் பண்ண முடியாது, டைமிங்க்கு வர முடியாது. அந்த ஒரு பிரச்சனையும் இருந்துகிட்ருக்குது. கொஞ்சம் பெரிய பேக் எடுத்துகிட்டு நம்ம சிட்டி பஸ்ஸில் ஏறினாலே நம்மளை ஏற்ற மாட்டாங்க, கண்டக்டர் நம்மளை இறக்கி விட்ருவார். இதில் ஊர்லேருந்து வர்றவங்க லக்கேஜ் எடுத்துகிட்டு வரணுன்னா ரொம்பவே சிரமம். ஆட்டோவோ ஒரு கால் டாக்ஸியோ எடுத்துகிட்டு வர்றதுன்னா அங்கேருந்து ஒரு 1000 ரூபா செலவு பண்ணால் தான் நம்ம சிட்டிக்குள்ளே வர முடியும். அப்படி ஒரு நிலைமை இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்னும் குறிப்பிட்ட சில ஊர்களுக்கு போகக்கூடிய பஸ்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா மாதவரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்புன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன பஸ்லாம் அப்படிங்கிறது விவரமும் இன்னும் கரெக்டாக தெரில. விழுப்புரம், பாண்டிச்சேரி அப்படி ஒரு சில ஊர்களுக்கு போகக்கூடிய பஸ்ஸெல்லாம் இங்கேருந்து கிளம்புறதா சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் வேறு எந்த ஊருங்கிறது தெரில. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருக்கும்போதே நிறைய பேருக்கு டவுட்டு, இந்த பஸ்ஸு இங்கே கிடையாதா, இந்த பஸ்ஸு இங்கே போகுமா போகாதா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்டு. அவங்க விசாரிக்கும் போது, இல்லைம்மா இந்த பஸ் இங்கேருந்து இந்த பஸ்ஸு கிளம்பாது, நீங்கள் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி வழிகாட்டி விட்டாங்க ஒவ்வொருத்தருக்குமே. அப்படி நிறைய பேருக்கு அந்த குழப்பம் இருக்குது, எந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எந்த பஸ்ஸு போகுது அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் குழப்பம் இருக்குது. மக்களுக்காகவும் மக்களோட நலனுக்காகவும் இந்த பஸ் ஸ்டாண்ட் கோயம்பேட்டிலேருந்து கிளாம்பாக்கம் மாற்றினாங்க அப்படின்னு சொல்கிறதா இருந்தால்,
அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளையும் இவங்க முறையாக பண்ணி கொடுத்தா மட்டுமே இது இவங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். இல்லைன்னா வெறும் ஒரு ஒரு சுற்றுலாஸ்தலம் மாதிரி அது இருக்குது. எல்லாம் சரிதான். ஆனால் நான் நாளைக்கு காஞ்சிபுரம் போகணும். எந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் ஏறுறதுங்கிறது எனக்கு இன்னும் தெரில. ஏன்னா கிளாம்பாக்கத்துலேருந்து காஞ்சிபுரத்துக்கு பஸ்ஸு இல்லை. காஞ்சிபுரத்துக்கு போகிறதுக்கு எங்கேருந்து பஸ் ஏறணும் அப்படின்னு தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பற்றிய உங்களோட கருத்துக்கள் எதுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.